ஆனா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில இப்படி ஃபன் பண்ணுவாருன்னு நினைச்சு பார்க்கலடா. எல்லா சட்டப்பேரவையிலையும் எதிர்க்கட்சி தலைவர் தான் சட்டப்பேரவை தலைவரை அவரோட இருக்கையில உட்கார வைப்பாரு போய். அந்த நடைமுறை எதனால வந்துச்சுன்னு தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அது என்ன நீங்களே பாருங்க. தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்து ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு.